சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நேற்றைய தினம் நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருந்தோம். அந்த வகையில் சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறித்து பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான ஒரு நிலையில் நேற்றைய தினம் பொதுஜன பெரமுன அதற்கு பதிலளித்திருந்தது. நேற்று முன்தினம் மாத்திரையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்திலேயே பொன்சேகாவினால் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் பொதுஜன பெரமுன சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிற கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. லசந்தவின் படுகொலையில் பொன்சேகாவுக்கு தொடர்பு, தப்பிக்கவே மஹிந்த மீது சேறு பூசுகிறார் என்று மனோஜ் கமகே குறிப்பிட்டிருப்பதான தகவலை இவ்வாறு அவதானிக்கலாம். அதனத்தில் சரத் பொன்சேகாவுக்கு ஏன் சர்வதேசம் தடை விதிக்கவில்லை என்பதான கேள்வியும் இங்கே எழுப்பப்படுகிறது. வசந்த கருணாகுட, ஷவேந்திர சில்வா, கமல் குணரத்ன போன்ற ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதோடு அவர்களுக்கு எதிராக தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் யுத்தத்துக்கு தலைமை தாங்கிய பிரபாகரனை கொன்ற அப்போதைய ராணுவ தளபதியான சரத் பொன்சேகாவுக்கு சர்வதேசம் ஏன் தடை விதிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதியின் மஹிந்த ராஜபக்ஷவின் பேச்சாளரான சட்டத்தரண மனோஜ் கமகே இவ்வாறு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பிலுள்ள பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவரால் இந்த கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. சரத் பொன்சேகா மிகுந்த ஆவேசத்துடனும் வெறுப்புடனும் சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் என் பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார். சரத் பொன்சேகாவுக்கு பாடம் புகட்ட விரும்பும் 2 விலங்குகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு விலங்கு சிங்கம், மற்றொன்று தேவாங்கு. சிங்கத்திற்கும் தேவாங்குக்கும் இடையில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை சரத் பொன்சேகா உணர வேண்டும். சிங்கம் வயதானாலும் சரி, நோய்வாய்ப்பட்டாலும் சரி, அது ஒருபோதும் புல்லை தின்னாது. ஆனால் தேவாங்கு பொதுவாக இறைச்சி உண்ணும் விலங்காக அறியப்பட்டாலும் சில தேவாங்குகள் மரப்பட்டைகளை தின்னும். அது மாத்திரமன்றி அவை நாயாகி போகும் சந்தர்ப்பங்கள் உள்ளன. ஆனால் சிங்கம் ஒருபோதும் நாயாகி போவதில்லை என்ற உண்மையை சரத் பொன்சேகாவுக்கு நான் கூற விரும்புகிறேன் என்பதாக காட்டமாக பதிலளித்திருக்கிறார். அவர் அடைந்திருக்கும் நிலையை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. கடந்த தேர்தலில் அவர் எந்தளவு புறக்கணிக்கப்பட்டிருந்தார். தன்னை பொதுமக்களிடையே ஒரு வீரனாக காட்ட முயற்சிக்கும் அவர் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு துரோகியாக காட்ட முயல்கிறார். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தான் சுடப்பட்ட வாகனத்தை அவர் கூட்டங்கள் நடக்கும் இடமெல்லாம் கொண்டு சென்று பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த வீரரின் கூட்டத்தில் பங்கேற்க ஒரே ஒரு தனிநபர் மட்டுமே வந்து அமர்ந்திருந்தார். அவரிடம்தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். சமூகத்திலும் மக்கள் மத்தியிலும் தனக்குள்ள இடத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ தமது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய பின்னரும் மக்கள் இப்போது தொடர்ச்சியாக அவரை பார்க்க செல்கிறார்கள். ஏன்? சிங்கம் வயதானாலும் புல்லை தின்னாது, சிங்கம் சிங்கம் தான் என்ற உண்மையை சரத் பொன்சேகா நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அந்த உரையில் மஹிந்த ராஜபக்ஷவை 2 கால்களிலும் கட்டி தொங்கவிட வேண்டும் என்று கூறியிருந்தார். யுத்தம் முடிந்து குறுகிய காலத்துக்குள் நாட்டிலுள்ள முழு ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்த சரத் பொன்சேகா தான் இன்று இவ்வாறதொரு கருத்தை பேசுகிறார். முழு ராணுவமும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக காட்டிக் கொடுத்தவர் அவர்தான். இன்றும் நாட்டுக்கு மனித உரிமைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதற்கு சரத் பொன்சேகாவின் அந்த கூற்றுகள் தான் காரணம். சரத் பொன்சேகா அவ்வளவு துரோகத்தனமான ஒரு அறிக்கையை வெளியிட்டார். யுத்தத்தை முடிப்பதற்கு முன் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது என்று கூறி மஹிந்த ராஜபக்ஷ அவர் இப்போது வெறுப்புடன் திட்டுகிறார். அவர் வெளியிடும் பொய்க்கூற்றுகளை தவிர யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால் முள்ளிவாய்க்கால் மோதல் நடந்து கொண்டிருந்த போது அவர் எதற்காக சீனாவுக்கு சென்றார்? யுத்தம் இவ்வளவு சீக்கிரம் முடிவடையும் என்று அவர் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் அவர் இலங்கையில் தான் இருந்திருக்க வேண்டும். அது மட்டுமன்றி சரத் பொன்சேகாவை தவிர இன்று வசந்த கருணாகுட, ஷவேந்திர சில்வா, கமல் குணரத்ன போன்ற ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன. யுத்தத்துக்கு தடைகளை ஏற்படுத்தி இருந்தார். அதே நேரத்தில் அப்படி என்றால் ஏன் அவர் இப்போது குற்றச்சாட்டுகள் அவர் மீது ஏன் முன்வைக்கப்படவில்லை? இன்று வரை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு இலங்கைக்கு எதிராக கொண்டு வரும் குற்றச்சாட்டுகளில் முக்கியமான போர்க்குற்றச்சாட்டாக வெள்ளைக்கொடி விகாரமை உள்ளது. அதாவது இறுதிக்கட்ட போரின் போது வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வந்தவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக சரத் பொன்சேகா தெரிவித்த கருத்து நாட்டையும் ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்த செயலாகவே அமைந்தது. நாங்கள் போர்க்குற்றங்கள் செய்தோம் என்று இந்த நாட்டின் முழு ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்ததால் தான் சரத் பொன்சேகாவுக்கு எந்த ஒரு ஐரோப்பிய நாட்டிலும் போர்க்குற்றச்சாட்டுகள் இல்லை. மஹிந்த ராஜபக்ஷவை 2 கால்களிலும் தொங்கவிட வேண்டும் என்று கூறிய இந்த மனிதனை எங்கே தொங்கவிட வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். நாங்கள் அதை சொல்லவில்லை. நாங்கள் அவ்வளவு குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் இல்லை. யுத்தத்துக்கு அவர் ஏதேதோ ஒரு பங்களிப்பை செய்தார் என்ற கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யுத்த வெற்றியின் முடிவில் அவர் மாளிகையில் கேக் வெட்டிய போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சகோதரனான கோட்டாபய ராஜபக்ஷவிடம் கேக்கை வெட்ட கொடுக்கவில்லை, சரத் பொன்சேகாவிடம் தான் கொடுத்தார். மஹிந்த ராஜபக்ஷ அவ்வளவு நன்றி உணர்வுள்ள கனிவான தலைவர், அடுத்தவர்களின் சாதனைகளை தனக்கு சாதகமாக வரவு வைத்துக் கொள்ளாத தலைவர். ஒரு வீரன் துரோகியாக மாற அதிக நேரம் எடுக்காது என்பதற்கு வரலாற்றில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. பாலில் கிட்டாலும் கறி வெள்ளையாகும் காலம் இல்லை. எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் துறைகள் நல்லவர்களாக மாட்டார்கள் என்று ஒரு கவிதை இருக்கிறது. சரத் பொன்சேகாவும் அப்படியான ஒருவர் தான். தன் உயிரை காப்பாற்றிய, தன்னை பற்றி நாடே பேசும் தளபதி என்று சொல்லும் வாய்ப்பை வழங்கிய தலைவர்களை வெறுப்புடன் பேசும் இவரை பற்றி வேறு என்ன பேச முடியும் என்பதான கேள்வியும் இவ்வாறு மனோஜ் கமகேயினால் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது பொன்சேகாவுக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் காணப்படுகிற முரண்பாடுகள் குறித்தான செய்தியாகவே நாங்கள் அவதானிக்கலாம்.